அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை நகர கிளை மற்றும் அடப்பன்வயல் மதரசாவின் சார்பாக இங்கு மார்க்க விளக்க மெகாபான் பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய செல்போன்களுக்கும் டிவிகளுக்கும் சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு இங்கு சொல்லப்படக்கூடிய மார்க்க போதனையை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் அடங்கிய தொகுப்பாகும். இந்த இரண்டும் தான் இஸ்லாமிய மார்க்கம். இறைவனிடத்திலிருந்து பெறப்பட்ட வஹீதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த திருமறை குர்ஆனை மிகப்பெரிய அளவில் மக்கள் பார்ப்பார்கள். இந்த திருமறை குர்ஆன் எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசுகிறது. மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்று அனைத்து விஷயங்களையும் பேசக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளை இந்த உலகத்தில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் எவ்வாறு இருந்தால் அவன் மறுமையில் வெற்றி பெறுவான் என்பதையும் திருமறை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகின்றது. படைத்த ஒரு இறைவனைத்தான் முதலில் வணங்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏகத்துவம் என்று சொன்னாலே மக்கள் ஒரு குழப்பத்திலே இருப்பதை பார்க்கிறோம். நாம் என்ன ஏகத்துவத்தில் இல்லாமலேயா இருக்கிறோம்? அல்லாஹ்ங்கிற கடவுளை நாம என்ன நம்பாமலேயா இருக்கிறோம்? இந்த புதுசா தௌஹீத் ஜமாத்காரங்க வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, ஏகத்துவத்தை இருங்க என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை சற்று தெளிவாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் 100% தெளிவாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? படைத்த ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, அவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ கிடையாது, அவனுக்கு பசி ஏற்படாது, தாகம் ஏற்படாது. இறைவன் என்பவன் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் என்று இஸ்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ற ஒரு இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் யாரை போலவும் இல்லை, எவரை போலவும் இல்லை, அவன் தனித்துவமானவன் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அப்ப எதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது? நாம என்னமோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று புதுசா ஏகத்துவ பிரச்சாரம் செய்யறோம் நினைக்கிறீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அனுப்பப்பட்ட நபி என்றால் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் மக்களுக்கு செய்தார்கள். எத்தனை நாட்கள் செய்தார்கள்? 950 வருடம் செய்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் என்ன செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அப்படி செஞ்ச
உடனே அந்த மக்கள் விட்டுட்டாங்களா? உலகத்துல ஒரு பொருள் வளர்ச்சி அடையணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். ஒரு மரம் இருக்குங்க, ஒரு செடி வைக்கிறோம், செடி வச்ச உடனே வளர்ந்துருமா? அந்த செடிக்கு என்ன செய்வோம்? தண்ணி ஊத்தணும், அந்த செடிக்கு உரங்கள் போட வேண்டும், அந்த செடியை ஆடு மாடு மேய்ந்திராம அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இப்படி பல சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதகமாக உருவாக்கி கொடுத்தால்தான் அந்த செடி வளரும், அந்த மரம் நன்றாக வளரும். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கொள்கை இருக்கிறது. இந்த இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் என்ற இந்த கொள்கையை இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பு. இவரை பைத்தியக்காரர் என்றார்கள். அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஒரு கட்டத்தில் இறைவனத்தில் ஒப்படைத்து விட்டார். இறைவன் பெரும் பிரளயத்தை கொண்டு அந்த மக்களை அழித்து விட்டார். இப்படி எல்லா நபிகளுக்கும் பாருங்களேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் என்பவர் என்ன செய்தார்? அவர்தான் விக்கிரகங்களை செய்து அவர் என்ன செய்கிறார்? ஊர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வணங்கக்கூடியவைகள் கடவுள்கள் அல்ல, இந்த கடவுள்களால் எந்த தீங்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், அவன் தான் நித்திய ஜீவன், அவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களிடம் எடுத்துச் சொல்கிறார்கள். உடனே வாப்பா கேட்டுக்கிட்டாரா? சொன்ன உடனே வாப்பா மகனே நல்ல விஷயம் சொன்ன என்று அவர்கள் மகனை தட்டி கொடுத்தார்களா? இல்லை. ஊர் மக்களோடு சேர்ந்து தன்னுடைய மகனை எதிர்த்தார்கள். கல்லால் அடிப்பேன் என்று சொன்னார்கள். நெருப்பு குண்டத்திலும் தூக்கி எறிந்தார்கள். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த எதிர்ப்பு. அது மட்டுமல்ல, அடுத்தடுத்த நபிமார்கள் மூசா, ஈசா என்று எல்லா நபிமார்களும் ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் செய்தார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையைத்தான் உலக மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நமக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் என்ன செய்தார்கள்? ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் செய்தார்கள். மக்கா இன்றைக்கு ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த மக்கத்து காபிர்கள் 300க்கு 60க்கும் மேற்பட்ட விக்கிரகங்களை காபத்துல்லாஹ் வச்சு வணங்குறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மீண்டும் வந்து அவர்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீ வணங்குவதெல்லாம் இறைவன் அல்ல. சரி, அந்த மக்கத்து காபிர்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியாமலே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பெயர் என்னங்க? அப்துல்லா. அப்துல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வின் அடிமைன்னு அர்த்தம். அவருடைய தாயார் பெயர் ஆமினா. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கும் தாய்க்கும் அல்லாஹ் நரகன்ட்டான். அல்லாஹ்வோட அடிமைன்னு பேர் வச்சிருக்கிறார் ஒருத்தர். அவருக்கு எப்படி நரகன்னா, அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து பல கடவுள்களை வணங்கினார்கள். அதை சீர்திருத்தம் செய்து இஸ்லாத்தில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு இறைவன் யாரும் இல்லை என்ற கொள்கையை பிரகடனப்படுத்தி எச்சரிக்கை செய்தார்களே. தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, சபா மலை மீது ஏறி கூப்பிடுறாங்க, பாத்திமாவே என் அருமை மகளே வா, என்னுடைய குடும்பத்தார்களே என்னுடைய நண்பர்களே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அழைத்து சொல்லுகிறார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை.
என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மண்ணை அள்ளி தூற்றி இருந்தான் அபூஜஹல். அது வரைக்கும் முகமது நபினா அவ்வளவு பேரு, முகமது என்ற ஒரு மனிதர் மீது அவ்வளவு மதிப்பு. என்றைக்கு அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்களோ அன்றோடு அவர்கள் செய்தார்கள், எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சித்தார்கள். அவர்களோடு சேர்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால நபித்தோழர்களை கொடுமைப்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அம்மார் அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் இல்லாமலாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஏகத்துவத்தை போதித்து அதன்படி செயல்பட்டதனால் கடுமையான எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பு எப்ப அங்க இருந்து ஆரம்பிச்ச எதிர்ப்பு? வாங்க